நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய லாஃப்ட்டுக்கு புறா வாங்கிறதுக்காக மகாபலிபுரத்திலிருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தன்னுடைய சொந்த கதையை சொன்னார். சின்ன வயசுலேருந்தே புறா வளர்க்குறாரா. ஒரு முறை புறாக்கு கூண்டு செய்வதற்காக அந்த கட்டிங் மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. புறா கூண்டு செஞ்சிட்டு இருக்கும்போது தவறுதலாக கையில் பட்டு கையே கட்டாயிருக்குது. அப்புறமா மருத்துவமனையில் சேர்த்து ரொம்ப செலவு பண்ணி அந்த கையை சரி பண்ணியிருக்காங்க. வீட்டில் பயங்கரமான திட்டு எதிர்ப்பு அதையும் தாண்டி இப்போவும் ஆர்வத்தோடு புறா கேட்டு வந்திருந்தார். அவருடைய கதை சொல்லும்போது என்னுடைய சின்ன வயசு நினைவுகள் தான் வந்துச்சு. எத்தனை முறை அப்பாட்ட திட்டு வாங்கியிருப்போம், ஒரு கூடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்கு ஃபுட்டு வாங்குறதுக்கு காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது கண் முன்னாடி வந்து போச்சு. பொதுவாக புறாவை சின்ன வயசுலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் புறா தான் பெருசாக தெரியும். மீதி இருக்கிற பிரச்சனை எல்லாமே அவங்க கண்ணுக்கு லேசாக தான் மாறி போகும். புறா வளர்க்குறது ஒரு போதைன்னு சொல்கிறாங்க. அந்த போதை நல்ல போதை. அது நம்மளை நல்ல வழியில் நடத்தும், அன்பு காட்ட சொல்லித்தரும், தவறான வழிக்கு நம்மளை நடத்தாது. நண்பர்களே, நான் சொல்கிறது உண்மை தானே? உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.